வணக்க மக்களே. குப்பன்சி யூஸ்டு ஆடியோ சிஸ்டம் ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கோட இப்போ என்ன ஒரு வீடியோ போடலான்னு ஒரு முடிவு பண்ணேன்னா, ரொம்ப நாளாக நான் பார்த்தது உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குருவிக்காரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து என்னன்னா, மற்றவங்கக்கிட்ட வேலை செய்கிறது வந்து 100க்கு 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க யார்கிட்ட அவங்க வேலை செய்கிறதில்ல. அவங்களுக்கு முடிஞ்ச தொழில் ஏதோ பாசியோ மணியோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணுவாங்க, அவங்களே தயார் பண்ணுவாங்க, அவங்களே விற்பாங்க. இல்லைன்னா காடை கவுதாரி அதெல்லாம் எடுத்து வந்து சுட்டு எடுத்து வந்து விற்று விற்பாங்க. அதுவும் இப்போ வந்து காடை கவுதாரியெல்லாம் எங்கே இருக்குங்க, எல்லாம் வந்து இந்த செல்ஃபோன் டவர் வச்சு எல்லாம் ஒழிஞ்சு போச்சுங்க. வீட்டில் வளர்க்குறாங்க பாருங்க, அதுதான் உண்டு. ஏன்னா வயல்வெளியிலலாம் உங்களுக்கு வந்து பெரும் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லாம் செல்ஃபோன் டவர் வச்சு அது வந்து எல்லாம் இனப்பெருக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சுங்க. எல்லாம் முடிச்சு விட்டாங்க. முடிஞ்சிச்சிங்களா? இன்னொன்று அவங்கள பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவங்க வந்து அரைய குறையமாக ஆடை போடுவாங்க தவிர, இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அரையும் குறையமாக அவங்க உடுத்துகிற உடை வந்து கம்மி ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அவங்க மனசில் வந்து எந்த குறையும் இல்லை. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள். அவங்க வந்து பாருங்கள், ரோட்டில் போவாங்க, எந்த ஆணையும் எந்த பெண்ணையும் ஏடு எடுத்து பார்க்கறது கிடையாது. இது எந்த ஆணையும் பெண்ணையும் வந்து இவங்க வந்து பார்வையால் யாரும் பார்க்கறதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க போயினே இருப்பாங்க. கை வந்து அந்த ஊசி மணி இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும் போயினே இருப்பாங்க தவிர, யாரையும் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறதில்ல. நீங்கள் வேணால் பல்லாவரத்தில் கூட கடை போடுறாங்க அவங்க, அதே போல் வேலூர் கூட கடை போடுறாங்க. ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், எந்த ஆணையும் பெண்ணையும் அவங்க வந்து பார்வையிடுறதே கிடையாது. இது அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய நல்ல குணம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேங்க. அந்த குணம் வந்து இப்போ உதாரணம், எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோடய மனைவியே வந்து நான் எங்கன்னா ஒரு பொது இடத்துக்கு கூட்டின்னு போனால் அவங்க பார்வை எங்கே திரும்பி போகுது, இன்னொரு பெண் மேலே போகுது. அவங்க என்ன துணி போடுறாங்க, அவங்க என்ன நகை நட்டு போட்டுங்கிறாங்க, என்ன மேட்சிங்காக செப்பல் போட்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வையிடுறாங்க. யார்? மற்றவங்க இல்லை, என்னுடைய மனைவியே சொல்கிறேன் நான். அதே போல் மற்ற எல்லா பெண்களும் வந்து, அதாவது நம்ம சேட்டு பொம்பளைன்னு சொல்லிக்கிறீங்க இல்லைங்களா, நகைலாம் வைக்கிறாங்களா, அவங்க கூட பாரு வெளியே வந்தால் மற்றவங்க லேடி மேலே அவங்க பார்வை சும்மா அப்படி பார்த்துட்டு போவாங்க. என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பார்வை பார்ப்பாங்க, ரைட்டு. ஆனால் குருவிகார இனத்தில் மட்டும்தான் யாரையும் பார்க்கறதில்ல, எவனையும் பார்க்கறதில்ல, எவளையும் பார்க்கறதில்ல. எவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்க பாருங்க. அந்த அந்த பண்பு வந்து அவங்க ரோட்டில் தான் தூங்குறாங்க. இப்போ கொஞ்சம் காலம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னா, கல்யாண சாப்பாடுக்கு எதுனா கொடுப்பாங்கன்னு இருந்த காலம். இப்போலாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவங்களாம் தெளிவாயிட்டாங்க. அவங்களும் நல்லா படிக்கிறாங்க, அருமையாக முன்னேறாங்க. அவங்க எவங்கிட்ட கடன் வாங்கிறது இல்லைங்க. மெயினு இது கடன்லாம் யாருக்கிட்ட வாங்குறது கிடையாது. ஒரு காரு பைக் எடுக்க போகிறோன்னா எடுத்துன்னு போய் கேஷ் கொடுக்குறாங்க, கிரெடிட் இல்லாத வண்டி எடுத்துன்னு வரான். அவங்க ஒருத்தன் தான் அந்த மாதிரி இருக்கிறான். அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ முன்னேறிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த உடையில் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றம் கிடையாது. மற்றபடியெல்லாம் வந்து அருமையாக இருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த பதிவு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேங்க. இன்றைக்கி அதுக்கு உண்டான நேரம் வந்துச்சு. அவங்கள பற்றி பதிவு பண்ணுறேங்க. நல்லது இருந்தால் வரவேறுங்க, நல்லது இல்லைன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கங்க.